ஸ்டாலின் நகரமாக மாறிய எடப்பாடி பழனிசாமியின் கோட்டை. உதயநிதியின் தரமான சம்பவத்தால் அதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க அது என்ன தவறுகள்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு ஆதரவாக இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், திமுகவுக்கு போடும் ஓட்டுதான் பிரதமர் மோடிக்கு வைக்கிற வேட்டு. ஏனென்றால் பிரதமர் மோடி தான் தமிழக மக்களுக்கு அடிக்கடி வேட்டு வைக்கிறார். தமிழக மக்களை கண்டுகொள்வதில்லை. சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாடு 100% வெற்றி கிடையாது. சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தால் திமுக இளைஞரணி மாநாடு 100% வெற்றியை பெறும். 2021 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வரானார் மு.க. ஸ்டாலின். ஆனால் தவழ்ந்து முதல்வரானார் ஒருவர் இங்கு இருக்கிறார். தவழ்ந்து சென்ற புகைப்படத்தை காட்டியதால் எடப்பாடி பழனிசாமிக்கு என் மீது கோபம் வருகிறது. உதயநிதிக்கு வேறு வேலையே இல்லை என்கிறார். சசிகலாவுக்கு துரோகம் செய்தவர் இபிஎஸ். அவருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் துரோகம் செய்தவர் பழனிசாமி. அவரை போல திமுக காரர்கள் பச்சோந்தி கிடையாது. பிரதமர் மோடி தமிழகம் வருவதில்லை. ஆனால் இப்பொழுது தேர்தல் நேரம் என்பதால் அடிக்கடி தமிழகம் வருகிறார். இன்று கூட சென்னை வருகிறார். 2026 தமிழகத்தில் வீடு எடுத்து தங்கினாலும் பிரதமர் மோடியால் வெற்றி பெற முடியாது. நான் சவால் விடுகிறேன், அவரால் வெற்றி பெறவே முடியாது. அந்த அளவுக்கு தமிழகத்தின் கல்வி, மொழி, நிதி உரிமைகளை பறித்து விட்டார் மோடி. தமிழக வெள்ள பாதிப்புகளை நேரடியாக பார்வையிடவில்லை. ஆனால் இப்போது தேர்தல் நேரம் என்பதால் அடிக்கடி தமிழகம் வருகிறார். பிரதமர் மோடியால் வாழ்கிற ஒரே குடும்பம் அவரின் நண்பர் அதானியின் குடும்பம்தான். அனைத்து பொதுத்துறையும் அதானிக்கு கொடுத்து விட்டார் மோடி. சேலம் உருக்காலை தனியாருக்கு தாரை வார்த்தவர் பிரதமர் மோடி. திமுக ஆட்சியில் ஒரு குடும்பம்தான் வாழ்கிறது என்று மோடி சொல்கிறார். ஆமாம், ஒட்டுமொத்த தமிழகமும் திமுகவின் குடும்பம்தான், கருணாநிதியின் குடும்பம்தான். எங்களின் ஒரே லட்சியம் பாஜக அரசை ஓரங்கட்டுவதே. சென்னையில் இருந்து நான் கிளம்பி 15 நாட்கள் ஆகிவிட்டது. எனது வீட்டுக்கு போனால் என்னை அடையாளம் தெரியாது. அந்த அளவுக்கு எனது குரல் மாறிவிட்டது. தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்கள் தான் இருக்கின்றன. கடந்த முறை 39 தொகுதிகளை வென்றோம். இந்த முறை 40 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் சேலத்தில் இருந்து ஒரே ஒரு எம்எல்ஏவைத்தான் திமுக சார்பில் தேர்ந்தெடுத்தீர்கள். எடப்பாடியை நான் தெரு தெருவாக பிரச்சாரம் செய்தேன். எனினும் எங்களுக்கு பெரிய நாமத்தை தான் போட்டீர்கள். இனியும் அந்த தவறை செய்ய மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று உதயநிதி பேசியிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊரிலேயே திமுகவுக்கு கிடைத்த அநேக வரவேற்பை பார்த்து உதயநிதி மிரண்டு போனாராம். அதற்கேற்றார் போல சேலம் மாவட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து செய்த பல்வேறு நலத்திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு குண்டூசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.